ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தும். இந்த வார்த்தையை நீர்தான் எனக்கு தந்தீர் என்பதை இந்த ஜனங்கள் அறியத்தக்கதான வார்த்தைகளை பேசி வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு மாறாதவர் தான். இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த யாக்கோபு வாழ்க்கை மூலமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அங்கே ஒரு போராட்டம் என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அநேக போராட்டங்கள் உண்டு. அநேக காரியங்களிலே நாம் போராடுகிறோம். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? எதுக்கு? ஜனங்கள் போராட்டத்தின் மத்தியில தான் வாழ்றாங்க. நிறைய காரியத்துல ஜனங்களுக்கு போராட்டம். பிள்ளைகளாலே அநேகருக்கு போராட்டம், கணவராலே அநேகருக்கு போராட்டம், இந்த வெளி உலகத்தில் உள்ள அநேக மனிதர்களாலே போராட்டம், சத்துருவாலே போராட்டம், வியாதிகளிலே அநேகருக்கு போராட்டம். அநேக காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு சொல்லி கொண்டு வந்தார். போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை முன்வைக்கிறாங்க. இந்த போராட்டம் அவங்கள தவறான பாதைக்குள்ளே தள்ளுது. சில போராட்டம் அவங்க வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய மரணத்தின் இடத்திற்கு தள்ளுதான். சில பேர் பாருங்க, கடன் வாங்கினவன் தற்கொலை பண்ணிக்கிறான். நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம். ஏன் அவர் தூக்கு மாட்டிக்கிட்டாரு, ஏன் அவர் மருந்தை குடிச்சிட்டு, என்னன்னு போய் பார்த்தா கடனாக இருக்கும். கடனில் அவர் மரித்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ என்ன செய்யுது? ஒரு பிரச்சனை அவங்கள ஒரு இடத்துக்கு அவங்கள புஷ் பண்ணி தள்ளுது. இன்னைக்கு கர்த்தரிடத்துல வந்த நம்ம கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த காரியத்தை இயேசு சபையில் உள்ள ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டாங்க. அநேகருக்கு இயேசுவை பத்தி சொல்லுவான். எதிலெல்லாம் அவங்க ரட்சிக்கப்பட வேண்டுமோ, மீட்கப்பட வேண்டுமோ, அந்த முடிவு வரும் பொழுது அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை வைக்கிறாரு. இந்த யாக்கோபு பிறப்பிலேயே தன் தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே போராடினானா. யாரோட? ஏசாவோட வயிற்றிலேயே ஒரு போராட்டம். சில பேர் தாயிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நான் பெற்றெடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ போராடி பெற்றெடுத்தேன் தெரியுமா. சில பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது ஐயோ இது பிறந்துருச்சே. சில பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது நான் பட்ட வேதனை இன்னைக்கும் எனக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. அல்லேலூயா. ஒரு ஸ்டாலின் ஒரு ஊழியக்காரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் அந்த ஊழியக்காரர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க அப்பா ஒரு மிலிட்ரி சோல்ஜர். அவரு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு மிலிட்ரி சோல்ஜரு. அவருக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளாய் பிறக்க பிறக்க மரித்து கொண்டே இருக்கு. பிறந்து ஒரு 5 நாள் இருக்கும், மரித்து போயிடும். சில குழந்தை 10 நாள் வரைக்கும் வரும், மரிச்சு போயிடும். இப்படியே மரணம். கடைசியா அந்த ஸ்டாலின்றவர் பிறக்கிறாரு. பிறக்கும்போது ஜோசியக்காரன் இவங்கிட்டலாம் போய் கேட்குறான். ஒரு மிலிட்ரிக்கார் கேட்குறாரு, இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா, இந்த குழந்தை சாகலைன்னா
இந்த குழந்தைய பெற்ற தாய் செத்து போயிடும்ட்டாங்க. இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த குழந்தைய தாய் இல்லாம நம்ம எப்படி வளர்க்கறது? நமக்கு அனுபவமே கிடையாது. குழந்தை இல்லைனாலும் இது வரைக்கும் நம்மகிட்ட இல்லை, இனிமே நமக்கு ஒன்றும் தெரிய போறதில்ல. ஆனா நம்முடைய மனைவி ரொம்ப முக்கியமாயிற்று. அவர் நினைத்து கலங்கி தவித்தார். ஆனா என்னாச்சுன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே அவர் தாயார் அப்பொழுதே மரித்து போனான். உதிரப்போக்கு மிகுதியாகி ஏதோ தவறான ஆப்ரேஷன், ஏதோ உள்ள குடலை ஏதோ ஒன்று கட் பண்ணி ஏதோ ஒரு சம்திங் ஆகி அவ இறந்துட்டான். அந்த ஜோசியக்கார் சொன்னது போல ஆயிடுச்சு. இந்த மிலிட்ரிக்காருக்கு அவ்வளவு கோபம். அந்த குழந்தைய பார்க்கும் பொழுதெல்லாம் வெறி, குடிச்சுக்கிட்டு பயங்கரமான கோபம். இந்த குழந்தைய புல்லட் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் இந்த குழந்தைய போட்டுட்டு, இவன் இருந்தானா அடுத்து என்னையும் கொன்றுவான்னு போட்டுட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில அந்த வழியா பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா பெரியார் ஐயா, அவர் அந்த வழியா போகிறார். போகும்பொழுது குப்பை தொட்டியில குழந்தை சத்தம் கேட்டிருக்கு. இவர் உள்ள போய் எட்டி பார்த்திருக்காரு. அந்த குழந்தை எறும்பு கடிச்சு கதறி கொண்டிருந்திருக்கு. ஓடி போய் தூக்கி எறும்பெல்லாம் தூக்கிட்டு ஓடி போய் ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த குழந்தைய பாதுகாத்து அதற்குண்டான பணிவிடைகள் எல்லாம் செய்து அதை குழந்தைய ஒழுங்கு. அவர் கையில் அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை அவர்கிட்ட வளர்ந்து அது பெரிய ஆளானோடனே பெரியாருக்குள்ள என்ன கொள்கை இருந்துச்சு? சாமி இல்லைன்னு. அப்ப இவருக்குள்ள என்ன வளருது? என்ன எண்ணம்? கடவுளே கிடையாது. கடவுள் இருந்திருந்தா அவருக்கு தாயை கொடுத்திருப்பாங்க. கடவுள் இருந்திருந்தா தகப்பன் செஞ்சிருக்க மாட்டாரு. அப்படியே உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம். இந்த மனிதனை கர்த்தர் சந்தித்தார். இயேசு அந்த மனிதனை சந்தித்தார். இயேசுவை குறித்து அநேக சத்தியங்களும் அநேக காரியங்களையும் அவர் கேள்விப்பட்டு என்ன நடக்குது? இயேசுவை சொந்த இரட்சகராய் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா வளர்ந்ததெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றவர்கிட்ட. நம்ம அப்பா, யாராவது ஒருத்தன் அப்பாவை பார்த்துட்டா அவனை அப்பா எங்கேயாவது வெறுமையா திருப்பி அனுப்புனது உண்டா? அவனை எங்கேயாவது விட்டுருக்காரா? எதையாவது கடைசி நேரம் சாக போற சிச்சுவேஷனா இருந்தாலும் சந்திக்க திரும்ப வருவார், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஏன்னா நரகம் அவ்வளவு கொடியுது. அவனை எப்படியாவது தூக்கி வெளியே கொண்டு வந்துடணும் அப்பா நினைப்பாரு. அப்படி ஒரு காலகட்டம். இப்பயும் அப்படிதான் இருக்கு நம்மளுடைய காலகட்டம். ஆண்டவரை சந்திக்கிற சூழல் வந்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கை திருப்பி போடுவார். கடைசியில இவர் பெரியாருக்கிட்ட சொல்றாரு, ஏசுதான் ஐயா நான் தெய்வன். அவர் ஒளியா இருக்கிற பல போராட்டம், பல காரியங்கள். அது ஒரு பெரிய சாட்சி. நான் செய்தியை உங்களுக்கு நான் முக்கியமாக கொடுக்கணும். அந்த காரியத்தினுடைய சுருக்கம் மெயின் எதுக்காக அதை சொல்ல வந்தேன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்த அந்த ஸ்டாலினை கர்த்தர் சந்தித்து அவரை ரட்சித்தார். அவரை வைத்து பலத்த அடையாளங்களும் பலத்த காரியங்களையும் செய்தார். நீங்க யூடியூப்ல போய் ஸ்டாலின் பெரியாருடைய வளர்ப்பு பையன், ஆமா ரீபூர் ஸ்டாலின் போட்டிங்கன்னா அவருடைய விட்னஸ் கேட்க கேட்க அவ்வளோ ஆச்சரியமா வைராக்கியமா இருக்கும். ஒரு ஒரு சின்ன குட்டி அவருடைய சாட்சியை ஒன்று சொல்லிட்டு நான் இங்கே செய்திக்குள்ள போயிடுறேன். அவர் ஒரு முறை பெங்களூர் போயிருந்தாரு. அப்ப பெங்களூர் போயிருந்தப்ப இவர் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெங்களூர்ல ஒருத்தவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கவன் அங்க இருக்கான். கொஞ்சம் முடியெல்லாம் பம்பையா இருக்கும் அவனுக்கு. அவன் என்ன செஞ்சான், இவனை கூட்டிட்டு வாங்க, நான் அவனை பேசணும்னு. உள்ள போனா பயங்கர அரண்மனை மாதிரி இருக்கு அவனுடைய இது. உள்ளுக்குள்ள போறாரு ஸ்டாலின். உள்ள போய் பார்க்கறாரு. பார்த்த உடனே அவர் சிங்காசனத்துல உட்காந்துருக்காரு.
நான் உன் இயேசுவை உனக்கு காண்பிக்க போறேன் அப்படின்றார். இவர் அழுகிறாரு. இயேசுவை காட்ட போறாரா? இயேசுவையே காட்ட போற. ஏன்னா இவர் தவமா கடந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அவரை இவன் காட்டுறேன்றான். இவருக்கு ரொம்ப பயங்கர ஆசையாயிருச்சு, காட்டுன்னு. டக்குன்னு இந்த இடத்துல இயேசு அப்படி நிக்கிறாரு, அப்படியே கையை அப்படி வச்சு அப்படி நிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு அழுது காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து அழுகிறாரு. ஏசப்பா, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். இவ்வளவு நாள் உங்க தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட எனக்கு தரிசனம் கொடுக்கலையே. இந்த பாவியான மனுஷன் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி இவர் சாஷ்டாங்கமா விழுந்தவர் உள்ளத்துக்குள்ள அழுதுகிட்டே இருக்கு. அப்போ ஒரு காரியம், ஒரு சத்தம் கேட்டுச்சான். மெல்லிசா, மகனே, அது நான் அல்ல, என் கால்களையும் என் கைகளையும் பார். பார்த்தா தழும்பே இல்லை. இந்த இவன் அந்த ரூபத்தை மாத்தி காண்பிச்சு கொடுக்குறான். ஏசப்பா கையில் என்ன இருக்கும்? தழும்பு இருக்கும்ல, காலில் தரும்ல, அதை மறைத்து காட்டினானா. இவர் படக்குன்னு எந்திரிச்சு அப்பாலே போ சாத்தானேன்னு ஒண்ணு டக்குன்னு அவன் உருவம் மாறிட்டானா. அப்ப இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை! நிறைய பேர் அவங்க கணவரை சொல்றாங்க, மனைவியை சொல்றாங்க, அப்பாலே போ, சாத்தானே ஓடுற அளவுக்கு அது பயங்கரமான வார்த்தைங்க. வீட்டில் யாராவது தெரியாம ஏதாவது ஒன்று பேசிட்டா சாத்தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளே அவனை கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டு இருந்தா ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் பொழுது நிதானித்து கவனித்து பேச வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை பாருங்க, இந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்த காரியம் என்னன்னா, இவன் சகோதரன் அவனை கொல்ல பண்ண வர்றான். யாரு? ஏசா. இவனுக்கு போராட்டம், சகோதரரால ஒரு பெரிய போராட்டம், அதுல சிக்கிட்டு இருக்காரு. அதுல சகோதரன் கொல்ல வர்றாரு. எதுக்காக கொல்ல வர்றாரு தெரியுமா? இவருடைய ஆசீர்வாதத்தை அவர் சகோதரர் எடுத்துக்கிட்டாரு. பெரியவருடைய ஆசீர்வாதத்தை சின்னவர் எடுத்துக்கிட்டாரு. யார் சின்னவர்? யாக்கோபு. எடுத்துக்கிட்ட உடனே இந்த ஆசீர்வாதத்தை நீ அப்பா கிட்ட போய் நீ வாங்கிட்டியடான்னு சொல்லி இவனை கொல்றதுக்கு வர்றாரு ஒரு படையனுக்கு. யாக்கோபுக்கு எத்தனை பொண்டாட்டிகள்? எத்தனை பொண்டாட்டிங்க அவருக்கு? 2 பொண்டாட்டி. என்ன செஞ்சாரு? இவர் ரொம்ப பயங்கரமான யோசனைக்காரு போல இருக்கு. முதல்ல லேடிஸ் அனுப்பி விடுறாரு. அதுலயும் முதல்ல அனுப்புறது யாரை அனுப்புனார் தெரியுமா? எவளை இவருக்கு பிடிக்காதோ அவளோ முன்னாடி அனுப்பிவிட்டு, நல்லா குத்துங்க ஆண்டவரே, முன்னாடி அவளை அனுப்பிவிட்டு நல்லா அடிங்க அண்ணன், அவங்க அண்ணன் முதல் ஆளை அனுப்பிவிட்டு, மனைவியை முன்னாடி அனுப்பிவிட்டு போய் நீங்க முதல்ல அடி வாங்குங்க. 2வது அவங்க பிடிச்ச, அவருக்கு ரொம்ப ஆசையா நெருக்கமா உள்ள மனைவி அடுத்து பின்னாடி தள்ளி விடுறாரு. மா நீ கொஞ்சம் லேட்டாவே போம்மா, உங்க அக்கா அடி வாங்கினதுக்கு அப்புறம் நீ பின்னாடி போ. ஏன்னா அவ என்ன கண்ணுக்காரி, பூச்சி கண்ணுக்காரி, முதல்ல அடி வாங்கட்டான் அப்படின்னு சொல்லி கூச்ச பார்வைக்காரியான் அவளை அனுப்பிவிட்டார். இவர் முன்னாடி போய் அடுத்து ஒரு கூட்டம், அடுத்து நிறைய ஆடு மாடுகளை அனுப்பிட்டு, இருந்தாலும் உயிர் மேல யாக்கோபுக்கு ரொம்ப ஆசை. என்ன செஞ்சாரு? எல்லாரையும் அனுப்பிட்டு ஆத்த கடந்து நீங்க முன்னாடி வரிசையா போங்கன்னுட்டு இவர் தனியா உட்கார்ந்துருக்காரு. 2 பொண்டாட்டி போனாலும் கவலை இல்லை, பிள்ளைகள் அவன் கொன்னாலும் கவலை இல்லை, ஆடு மாடுகள் போனாலும் கவலை இல்லை. என்ன தெரியுமா? அவன் பிந்தி தனித்து ஒரு போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வந்து நிக்கிறான். அப்ப வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒரு தூதன் இறங்குறாரு. இறங்கி கேட்கும் பொழுது என்ன பிரச்சனை? அப்ப இந்த காரியத்தை சொல்லி என் சகோதரனை கொல்ல வர்றான் அப்படின்னு அப்ப நினைச்சிட்டாரு, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட போகிறதுல என்ன. அவர் காலை இறுக்கி கட்டிக்கிட்டார், பிடிச்சுக்கிட்டார், இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு. விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். இவருக்கு
இந்த கால் பிரச்சனை ரொம்ப முதல்ல உங்க தாயின் வயிற்றுல வரும்பொழுதே காலை பிடிச்சி இழுக்கிறதுலாம் நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல இவர் வரும்பொழுது இவர் காலை பிடிச்சி ஏசா இழுத்து விட்டுட்டு தான் வெளியே வருவார். இவருக்கு அங்கேயும் போராட்டம். இவர் மாமனார் வீட்டுக்கு போனாரு, அவரும் இவரை ஏமாத்தி அங்கேயும் பல போராட்டம். அவர் முக்காடு போட்டு ஒரு கூச்சக்கண்ண காரிய தள்ளி அவர் முதல்ல ஒரு ஏமாத்தினாரு. அங்கேயும் போராடி எத்தனை வருஷம், 14 வருஷத்தை அங்க காலி பண்ணிட்டு தான் இங்க வர்றாரு. போராட்டம் மிகுதியான போராட்டம். இங்க வந்தோடனே மறுபடியும் ஏசா வர்றான்னொடனே போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தூதனோடு கூட போராடுறாரு. அந்த யுத்த களத்துல போராடி கொண்டிருக்கிற இடத்துலதான் ஒரு காரியம் இங்க நடக்குது. போராடுறவனுக்கு கர்த்தர் கண்டிப்பா வெற்றியை கொடுப்பாரு. யார் இடத்துல போராடணும்? தேவனிடத்துல தான் நீங்க போராடணும். இங்க என்ன நடந்துச்சுன்னா, இவன் தேவனை சந்திக்க வந்தான். தேவனை சந்திக்கிற இடத்தை தேர்ந்தெடுத்தான். என்ன தெரியுமா? இவங்க மனைவி, பிள்ளைங்க, குடும்பத்தை, ஆடு மாடுக எல்லாத்தையும் அனுப்பிட்டு நான் தனியா இருந்து தேவனை சந்திக்க போறேன். உங்களுக்கு தனி ஜெபம் ஒரு அனுபவம் வரணுங்க. நீங்க தனியா தேவனை சந்திக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும். அப்படி வந்தா உங்க இடத்துக்கு தேவ தூதர்கள் அல்ல, தேவனே இறங்கி வருவார். அல்லேலூயா. உங்க ஜெபாரைக்குள்ள தேவன் உங்களை சந்திக்கணும். என்னை ஒரு பாஸ்டர் வழி நடத்துற அவர் சொல்லுவாரு, நீ உபவாசம் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வரும்போது இந்த சாதாரண அனுபவத்தோட திரும்ப கூடாது, பரலோக ராஜ்யத்தை பார்த்துட்டு தான் நீ திரும்பி வரணும்னுவாரு. அந்த அனுபவம் வாழ்க்கைக்குள்ள உண்டாகணுமா? அங்க என்ன நடக்குது? அவன் இந்த போராட்டத்தை போராடுறான். ஒரு பாஸ்டர் அவர் சபை நடத்திக்கிட்டு இருக்காரு. நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. அவர் பயங்கர போதை. அவரை இழுத்துக்கிட்டு கொண்டு வந்து இங்கே உள்ள இந்த பாஸ்டருக்கு ஐயோ ஏதாவது வம்புழுத்துற போறான், எதாவது செஞ்சிட போறானே ஒரு பயங்கர பயம். என்ன செய்யறதுனே தெரியல. இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் ஆறாம் நடத்துறாரு, பாட்டு நடத்துறாரு, செய்தி கொடுக்குறாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அவனை பார்க்கிறாரு. அவன் சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கிறான். அவன் எந்திரிச்சு பக்கத்துல வந்தோடனே இவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, என்னப்பா நல்லா இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன். அவன் சொன்னான், நான் தொடர்ந்து சபைக்கு வந்தா நீங்க என்னை ஏத்துக்கொள்வீங்களான்னு கேட்டான். இவங்களுக்கு ஆச்சரியம். இந்த பாஸ்டருக்கு அவன் குடிச்சிட்டு தள்ளாடி வந்து உட்கார்ந்தவன் முடிஞ்சவனை கேட்கிறான், நான் தினந்தோறும் வந்தா என்னை ஏத்துக்குவீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டான். இந்த பாஸ்டர் கேட்டாராம், ஏசப்பா இவரு எப்படி இந்த காரியத்தை கேட்கிறாரு, எதுக்காக கேட்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே ஏசப்பான்னு கேட்டோடனே ஆண்டவர் சொன்னாராம், அவன் என்னை தேடி வந்ததுனால நான் அவனை சந்திச்சேன், அவன் மனம் மாறியது. இந்த பாட்டியம் என்ன செஞ்சிருச்சு, என்னால அவனை மாத்த முடியல, நீங்க மாத்துங்கன்னு எப்படியாவது சபையில கொண்டு வந்து விட்டுருச்சு. சபையில கர்த்தர் அந்த மகனை சந்தித்தார். அவன் குடிப்பழக்கத்தை விட்டான். அந்த வாலிபர்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை அபிஷேகத்தை கொடுத்து அவனை கர்த்தர் ஒரு நல்ல ஊழியக்காரனை போல வைத்திருக்கிறார். அந்த தாயார் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? என் புள்ள குடிச்சாலும் பரவாயில்ல, என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்தா போதும். கர்த்தர் சந்திப்பாருங்க. இங்கே யாக்கோபு தேவனை நான் முகமுகமாய் சந்தித்தேன் என்று சொன்னான். 26வது வசனத்துல என்ன சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை இப்படி இன்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஏசப்பாட்ட கேட்டிருக்கீங்களா? என்னை நீங்க ஆசீர்வதிச்சாதான் டாடி போகணும், என்னை நீங்க ஆசீர்வதிச்சாதான் நான் உங்களை விடுவேன். எங்க காலேஜில் பாஸ்டர் டேவிட் துறை இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, அவரை அங்கேயே பிடிச்சி தொங்குங்கய்யான்னு, அவரை விடாதீங்க, இல்லைன்னா தாடியை பிடிச்சி தொங்குங்கய்யா, அவரை விட்டுறாதீங்கன்னு. எதுக்கு? நீ வெளியே போகும்போது ஒரு ஊழியக்காரனா போகணும், அவரை விட்டுறாதீங்க, நீங்க வெறும் ஆளா போயிடக்கூடாது.
நீங்க அப்படி கேட்டிருக்கீங்களா? அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? ஏசப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாத்தி ஒரு ரட்சிப்பு கொண்டு வந்து கொடுத்தீங்க, உள்ள வச்சிட்டீங்க. ஆனா என் வீட்டுல ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாரு, என் வீட்டுல சில பேர் இப்படி இருக்காங்க, நான் அவங்கள உங்க முகத்தை சந்திக்க கூட்டிட்டு வந்தா நீங்க அவங்கள மாத்திடுவீங்களா? நீங்க அவங்கள ரட்சித்தால் வழிய நான் அம்மா விட போறதில்ல, கொண்டு விடணும். கர்த்தருடைய முகத்தை அவங்க பார்த்தா போதும், கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாத்துவாரு. அல்லேலூயா. பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி ஒரு காரியத்தை செஞ்சா. என்ன தெரியுமா? ராஜாவின் முகத்தை யாரும் பார்க்க கூடாது. அதுலயும் குறிப்பா எஸ்தர் ராஜாத்தி ஒரு ஏழை பெண். அவளை சுத்திகரிப்பு நாள் வரைக்கும் 6 மாசம் 7 மாசம் சுத்திகரிக்கணும். அவ யாரு ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாது. ஆனா அவள் தன் இனத்தாருக்காக ராஜாவுடைய முகத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சதுனால யூத கோத்திரமே ரட்சிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்பாட கொடுக்கிறாரு. தேவ முகத்தை, அவர் சமூகத்தை நீங்க உங்க வீட்டுல ஒரு ஜெப இடத்தை உருவாக்கி நீங்க கர்த்தரோடு பேசக்கூடிய அனுபவமும் செபிக்கக்கூடிய காரியம் உண்டாச்சுன்னா, கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கிற காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடுங்க, பிழைப்பீங்க. சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து. யார் பிழைக்க வேணாம் நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி பார்த்து சொல்ல வேணாம். நீங்க பிழைக்கிறவங்களை பார்த்து சொன்னா போதும். நீங்க யார விரும்பலையோ அவங்கள சொல்ல வேணாம். அவங்க நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது. மனுஷன் எதை விதைக்கிறானோ, நீ அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சேனா நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன செஞ்சா? நீங்க ஃபேஸ் சந்திக்கணும், முகத்தை, கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். எல்லாரும் போய் ஆசீர்வதிக்கிற கரத்தை தான் பார்க்கிறோம். வீட்டை கொடுங்க, காரை கொடுங்க, பஸ்ஸை கொடுங்க, லாரியை கொடுங்க. அந்த தேவனோட கூட நின்னா எல்லாத்தையும் பாதுகாத்துக்குவாரு, ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை யோவான் 20ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நீங்க எடுக்க வேணாம், நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் நேரம் இல்லாதபடினால. யோவான் 20ஆம் அதிகாரத்துல இயேசு தோமாவை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க வந்தாரு. நேர முகத்தடி அவனை பார்க்கறதுக்கு அந்த தோமா என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? மிஸ் பண்ணிட்டாரு. இயேசுவை சந்திக்க விட்டுட்டாரு. ஏதோ ஒரு வேலையா போயிட்டாரோ, இல்ல அவர் வராம இருக்கிற டயத்துல வந்துட்டாரோ என்னவோ, அவருக்குள்ள சந்தேகம் உருவாகிருச்சு. ஆனா இயேசு திரும்பவும் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அவனை சந்திச்ச உடனே, இப்ப நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தவன் போராடிக்கிட்டு இருக்கானா, போராடிக்கிட்டு இருக்கவன் இயேசுவை சந்திச்சுட்டா அவன் போராட்டத்திற்கு முடிவு வந்துடும். அவனுக்குள்ள இருக்க சந்தேகம் மாறும். அவன் இனத்தையும் அவன் குலத்தையும் அவன் ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம். மீட்பு நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு காரியத்தை வைக்கிறாரு. தேவனை சந்திக்க கூடிய வழியை நாம தான் நம்ம குடும்பத்தாருக்கு, நம்ம இனத்தாருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க என்ன நடக்குது. இவன் தேவனை சந்தித்தபடினாலே யாக்கோபுக்கு இருந்த மரணத்தை தேவன் மாற்றினார். தூதன் ஒன்னு ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப ஆசீர்வதித்தவங்களே நம்ம வாழ்க்கையே கெடுக்க மாட்டாங்க, நம்புறீங்களா? தூதன் வந்து ஆசீர்வதிச்சார். அப்ப ஆசீர்வதிச்சிட்டா இனிமே என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த அடுத்த வசனம் 27வது வசனம், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். ஏன் தெரியுமா பேர் அங்க மாத்துறாரு? ஏன் பேர் மாத்தினாரு? இல்லம்மா, அவங்க அப்பாவை போய் ஏமாத்தினான்ல, அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், நான் ஏசா வந்திருக்கேன். வந்தது யாரு? யாக்கோபு. அப்பாவுக்கு கண்ணு தெரியல உடனே
என்ன செஞ்சிட்டான்? அல்லேலூயா. அங்க ஒரு ஏமாற்றம். அதனாலதான் நீ அவனை ஈஸியா ஏமாத்திட்ட, தேவனை யாரும் ஏமாத்த முடியாது. தேவன் அங்க பார்த்து நிக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, இப்ப என்ன பேர் சொல்ல போறான்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டாரு. அவன் நான் ஏசாதான் வந்திருக்கேன்னு சொல்லுவான்னு நினைச்சாரு. ஏன்னா இவன் இப்படி ஏமாத்துக்காரன் தானே. அதனால இவன் என்ன சொன்னா, நான் யாக்கோபுன்னா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, யாக்கோபுனா எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். இனிமே உன்னைய இஸ்ரவேல் என்று என்ன சொல்றாரு? எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று நீ தேவனோடும் இந்த ரெண்டு காரியம் அங்க நடந்துச்சு. உங்க பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க கர்த்தரிடத்துல போராடி தான் வாங்கணும். மனுஷங்கிட்ட போய் நிக்க கூடாது. மனுஷன் சில பேருடைய இருதயத்தெல்லாம் அடைச்சி வச்சிருவாரு, சில பேருடைய வாசல் அடைப்பார். ஏன் தெரியுமா? அவனால நீ உயர்ந்ததா வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருந்திருப்பாரு. அவர் மனசுல நினைச்சிருப்பாரு, என் பிள்ளை என்ன தேடி என்ன நம்பி வர்ற பிள்ளை, அந்த மனுஷியால அந்த மனுஷனால நீ உயர்ந்தேன்னு உருவாக கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அவர் உன் வேலையிலையும் உன்னுடைய காரியத்திலையும் உன்னை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் உனக்கென்று ஒரு காரியத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி வைக்கிறாரு. நிறைய பேர் பேசுவான், நம்ம உள்ளத்தை உடைக்கும்படி, ஏளனமா பார்க்கும்படிக்கு. சில நாள் நீ காத்திருப்ப, சில வேளைகளில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்ப. கர்த்தர் சில காரியத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்ன நடக்குது? நீ சில பேரை அறிந்து கொள்ளக்கூடிய காலமும் நேரமும் இதுதான். நீ பாரு, சிச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும். தெரியுமா? பாம்பு இருக்கு பாருங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும். நீங்க அதை தொடுற வரைக்கும், நீங்க தொட்டுட்டீங்கன்னா அது குணத்தை காட்டும். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம இருதயத்துக்குள்ள குணாதிசயம் சர்ப்பத்தை போலவான். எப்ப கோபம் வர வேண்டிய நேரத்துக்கு கோபத்தை தட்டினா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருமா, இல்லைன்னா அது பாட்டு இருக்குமா. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, நீ எப்படி இருக்கணும்? மண்ணு போல இருக்கணுமா. மண்ணான மனுஷனே நீ மண்ணு போல இருக்கணும். எப்படி? மண்ணுல மழை பெஞ்சா மண்ணு ஏதாவது சொல்லுமா? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எவ்வளவோ சொல்றேன், பிள்ளைகளை யாரையும் திட்டிப்பிடாதீங்க. கொஞ்ச நாள் அது எரும மாடு மாதிரி இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க அது ஸ்கின் எல்லாம் மாறிடும். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் ஜான்சினா மாதிரி தான், தூசியை தட்டி விட்டு ஏச்சி போயிடுவாங்க. ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் நாய், பன்னி, எருமை. அறிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்களே நியாயமானு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கதான் உங்க பிள்ளைகிட்ட வந்திருக்கும். நீங்க அதுகிட்ட போய் கேட்குறீங்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. இருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன செய்வீங்க? புத்தி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? என்ன கேள்வி? நம்மகிட்ட இருக்க சரக்கு தானே நம்ம பிள்ளைகிட்டையும் இருக்கோம். ஒருத்தர் யாரோ சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட என்னடா கேட்ட? ஒரு வாத்தியார் கேட்டாராம், நல்ல அறிவு கூடு, புத்தியை கூடுன்னு கேட்கக்கூடாதாடான்னு அந்த வாத்தியார் கேட்டாரா. சார், அவங்க உங்களுக்கு தேவையானது அவங்க கேட்டாங்க, நீங்க உங்களுக்கு தேவையானதை சொல்றீங்க சார் அப்படின்னு. நான் அவன் ஏன்டா அப்படி கேட்கக்கூடாதா? உனக்கு அது வேணும் இது வேணும் கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி 0 மார்க்கு. என்னடா உன்னுடைய திட்டம் என்னடா? நீ எப்படா? நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு. மார்க் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு இவர் அழுவாரு, அம்முட்டு 0. இவர் டாக்டர் ஆவார். சரி போ, கனவுலையா நினைச்சுக்கிட்டுன்னு. என்னையும் எங்க வாத்தியார் இப்படிதான் சொன்னாரு. என்னடா ஆக போற? ஏற்கனவே மாப்பிள்ளை பஞ்சில தான் உட்காந்துருக்கேன். ஏடா ஆக போற நீ அப்படின்னு கேட்டா, நான் வாத்தியாரா மாறணும். வாத்தியாரான் வாங்குறது செகண்ட் ரேங்க். என்னை கேவலமா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. எனக்கு ஒரு பொண்ணுக்கும் பெரிய சண்டையே நடக்கும். அந்த பொண்ணு தான் எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கும். பேரு சோஃபியா. அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. இன்னொன்று, எனக்கு எங்கள் வாத்தியாருக்கு அதனாலேயே வருத்தம் வரும். அவருடைய மருமக அந்த பிள்ளையை ஜெயிக்க வைக்கணும்னு மார்க்கை அதுக்கு போட்டு விடுவார். என்னை செகண்ட் ரேங்கில் வச்சு கேவலப்படுத்துவார். நான் அதுலேயே என்னை கொண்டு போய் மாப்பிள்ளை பஞ்சில் போட்டுருவார். ஏன்னா நான் சோஃபியாவுக்கு நீங்கள் தான் மார்க் போட்டிங்கன்னு சண்டை போடுவேனா.
நிறைய விஷயங்கள்ல அப்படி பயங்கரமா நடக்கும். என்னன்னா அப்ப அப்ப கேட்பாரு, நீ என்னடா மாறுவ? நான் வாத்தியாரா மாறுவேன். அதுக்கு பிறகு வாத்தியாருக்கு உண்டான வழி வாசலே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இப்ப நான் பாருங்க போதிச்சிட்டு இருக்கேன். அந்த வாத்தியாருக்கு கேட்கல, என் வாத்தியாருக்கு கேட்டுச்சு. என்னை வாத்தியாராக்கி இன்னைக்கு போதிக்கிறதுக்கு வச்சிருக்காரு பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லும் போது அநேக மருத்துவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். இப்ப நம்ம கேட்டோமா, வச்சிருக்கார கர்த்தர் அநேகருக்கு போதிக்கக்கூடிய, சத்தியத்தை போதிக்கக்கூடிய நிலையை கர்த்தர் அப்படிதான் நடத்துவார். நம்ம நடத்துறது ஆச்சரியமா தான் இருக்கும். நம்மளை எங்கேயுமே பிரயோஜனம் இல்லாதவங்களை கொண்டு போய் பிரயோஜனப்படுத்துவார் கர்த்தர். அல்லேலூயா. இந்த உலகமே புறக்கணிச்சா நம்மளை இன்னைக்கு அதனாலதான் சொல்லியிருக்காரு, போராட்டத்துல நான் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன், போராட்டத்துல பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க போறேன். நீ போராட்டத்துல என் பக்கமா நின்னா உன் வெற்றி உன் பக்கமா வரும். அல்லேலூயா. யோபு 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். எடுத்தவங்க யாரையும் யோசிக்க கூடாது, டக்குன்னு வாசிக்கணும். 9:29 சிஸ்டர் வாசிங்க. இந்த யோபு சொல்றாரு ஒரு காரியத்தை, நான் பொல்லாதவனாய் இருந்தால் இந்த போராட்டம், நான் கெட்டவனா இருந்தனா நான் ஏன் ஏசப்பாட்ட வந்து போராட போறேன்? நான் கெட்டவனா இருந்தா கத்தர்கிட்டே வந்து யாரும் பொறுத்த பாவம் செய்யறான், பாவிகள் எல்லா பாவத்தை செய்யறவன் யாரும் வந்து இயேசுகிட்ட மண்டாடி போராடி எனக்கு வெற்றி கேட்க மாட்டான். அவன் நல்லவன் ஆகணும்னு முயற்சி பண்ணணும்னு நினைச்சிட்டானா ஏசப்பாட்ட வந்து போராடுவான், எனக்கு நீங்க வெற்றியை கொடுக்கணும்னு. அவன் யோபு சொல்றான், நான் உங்ககிட்ட கெட்டவனா இருந்தா நான் ஏன் டாடி உங்ககிட்ட வந்து நின்று போராட போறேன்? எனக்கு நீர்தானே எல்லாமே செய்கிறீர், நீர்தானே எனக்கு எல்லாமே வழி நடத்துகிறீர். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, இயேசு பிரதித்திரமாக, ஏன் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அப்படி இருந்துச்சுன்னா நான் யூதர் கையில ஒப்பு கொடாதபடிக்கு வந்திருப்பான் போராட்டத்தை நடத்துறதுக்கு. இயேசு சொல்றாரு, என் ஊழியக்காரங்க வந்து நேரம் போராட்டம் பண்ணியிருப்பாங்களே, இங்க உள்ள காரியத்துக்கா போராட்டம்? ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் எப்படிப்பட்டது? இவ்வுலகத்துக்குரியதல்ல. இவ்வுலகத்துக்குரியதா இருந்தா என்னோட யூதர் கையில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இந்த போராட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு விஷயத்துக்காக போராடாதீங்க. ஏன்னா என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. இந்த உலகத்துக்குரியதை நீங்க இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மன நிம்மதி இல்லாம இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே ரட்சிக்கப்பட்டு 5 வருஷத்துக்கு கழிச்சு இப்ப எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையே தேவன் மாத்திருப்பாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் மிகுதியை கொடுத்திருப்பாரு. என்ன தெரியுமா? எது இருக்கு இல்லையே, என்கிட்ட சமாதானம் நிறைவா இருக்கும். கடன் 1000 இருக்கான், அவன் கேட்பான் எப்படா நிம்மதியா இருக்கீங்கன்னு. அவர் இல்லைனா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன். அவர் இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் வாழ்றேன். என்னை வாழ வச்சு அழகு பார்க்கிறாரு, உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறாரு, உங்களை உயர்த்துறாரு. இங்க பாருங்க சிஸ்டர், உங்களை யாராவது தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்பவே நம்பாதீங்க.
நீ இதுக்கு லாய்க்கு இல்ல, உன் படிப்பு இதுக்கு தகுதி அல்ல, இல்ல இந்த இடத்துக்கு நீ இப்படி இல்லைன்னு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. இன்னும் சில நாட்களுக்குள்ள கர்த்தர் அதெல்லாம் மாத்த போறாரு. உன் பேரெல்லாம் மாத்துவாரு. சில பேர் உன்னை கெட்டவ அப்படி நிபச்சொல் சில விஷயங்களை வச்சிருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் கர்த்தர் மாத்த போறாரு. நீங்க தான் அந்த தகுதியானவங்க. ஏன்னா தகுதியை கொடுக்கிறவரை கையை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, உங்கள் தகுதியே இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 23வது வசனம். ரோமர் 7:23 வாசிங்களேன். எந்தது சில பேருடைய அவயங்கள்ல சில தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யக்கூடிய போராட்டம் நடக்குதான். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? பவுல் சொல்றாரு, சில பேருக்கு இச்சையான எண்ணம் என் கண்ட்ரோலை தாண்டி. ஆண்டவர் ஒரு காரியத்தை நேற்று சகோதரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு பாவம் ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா, ஒரு வியாதி ரொம்ப நாள் இருக்குன்னா, ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் மாறலைன்னா என்ன காரணம்னா, உன் மேல ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்தினாலதான் அது மாறாம இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. சாபம் இருக்கு, அதனாலதான் அந்த பிரச்சனை மாறாம இருக்கு. நீங்க கர்த்தரோடு ஒப்புரவாகி ஒப்பு கொடுத்து அந்த சாபத்தை முடிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த பாதையை திறந்து விட்டுருவாரு. ஆனா காரணமே இல்லாம உன் மேல சபிச்சானா ஒண்ணுமே நிக்காது. ஞாபகம் வச்சுக்க, ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்பாக நிற்கிறார். யோவான்ல சொல்லுவார், உனக்கு முன்னாடி எனக்கு வந்ததென்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது சொல்றாரு பவுல் சொல்றாரு, ஒரு பாவம் என் சரீரத்துல தேவனுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கு. உன்னை இங்க பாருங்க, நீங்க ஜெயிச்சு வெளியே வர முடியாம போராடிக்கிட்டு இருக்குது. உங்க கணவர் உங்களை சபிச்சிருக்கலாம், உங்க மனைவி உங்களை சபிச்சிருக்கலாம், உங்க அப்பா உங்களை சபிச்சிருக்கலாம், உங்க அம்மா சபிச்சிருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்கார சபிச்சிருக்கலாம், உங்க ஏத்த வீட்டுக்கார சபிச்சிருக்கலாம், யாராவது ஒரு மனிதன் உங்களை சபிச்சிருக்கலாம். நீங்க சபிச்சதுனாலதான் சில விஷயத்துல இன்னும் எழுந்திருக்க முடியாம இருக்கீங்க. ஆண்டவர் மாற்ற விரும்புறாரு இன்னைக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றாரு, சில பாவம் உங்களை திரும்ப திரும்ப, நான் என்னதான் அந்த இச்சையை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும், ஆனா என் கண் அந்த அசுத்தத்தை பார்க்க தாங்க தூண்டுது, எப்ப பார்த்தாலும் இதை செய்யணும் அப்படிதாங்க நினைக்குதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்துல இல்ல சாபத்துல இருக்க. அதனாலதான் அது கட்டப்பட்டிருக்கு. அது உன்னை விட்டு நீங்கும் பொழுது, நீ அறிக்கையிடும் பொழுது அந்த சாபம் ஒண்ணு விட்டு விலகும். நீ தேவனுடைய வார்த்தைய நீ அறிக்கையிட 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 அறிக்கையிட, எனக்காக இயேசு சிலுவையில சாபமாயிருக்காருன்னு வசனத்தை அறிக்கையிடும் பொழுது நியாய பிரமாணத்தின் சாபம் ஒண்ணு விட்டு விலகி போயிரும். அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த பாவம் உங்கள்கிட்ட விலகிறத. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற பாவம் விலகணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பிரதர் வாசிங்க. என்ன செய்யுது? பாவ பிரமாணத்துக்கு என்ன சிறப்பிடிச்சு வச்சிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பிரமாணம் உங்களை வளர விடாம சிறைப்படுத்தி வைக்குதான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நான் இன்னும் இந்த வேலை தாங்க பாக்குறேன், நான் இன்னும் இந்த கஷ்டத்துல தாங்க இருக்கேன், நான் இன்னும் இதுல இருந்து எழுந்திக்கல. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ ஏன் வெளியே வரல தெரியுமா? அந்த பாவத்தை செஞ்ச வராது உன்னை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு. நீ வெளியே வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து உங்களை நீக்கி வெளியே கொண்டு வரும்.
1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும். பந்தயத்துக்கு ஓடுறவங்க எப்படி இருக்கணுமா? கண்டதை. இப்போ ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு ஒருத்தர் இருந்து வேர்ல்டு லெவல்ல ஓடன்னு நினைக்கிறாரு. அவர் எப்ப பார்த்தாலும் பீஸா, பர்கரு, அது இது, சிக்கனு, கிரில் சிக்கனு, பிரியாணின்னு, லொட்டுலுஸ்க்குன்னு அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. என்ன ஆகும்? உடம்பு போட்டுரும், ஓட முடியாது. நார்மலா வீட்டுல நடக்கிற கூட முடியாது. அப்ப என்ன சொல்லுது இந்த வசனம்? பந்தயத்துக்கு ஓடுறவனே இச்சை அடக்கமா, சாப்பாடுல பிரியம் இல்லாம இருக்கணுமா, இஷ்டத்துக்கு பாவத்துக்கு செலவிடக்கூடாதான். அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு. எதுக்காக ஓடுறாங்க? ஒரு கோப்பை. அவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க அந்த கோப்பை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிடறாங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த கோப்பை எப்படி இருக்கும்? கலர் ஃபேட் ஆகி இத்து போய், அந்த பிடியெல்லாம் லேசா பிடிச்சா கொஞ்சம் லூஸா இருக்கு, வெல்ட் பண்ணணும். எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க? அந்த எங்க ஓனர் என்னை நல்லவேன்னு சொல்லணும்னு. அவனே தான் உனக்கு குழி தோண்டுவான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? முதல்ல உனக்கு வேலை இல்லைன்னு யார் முதல்ல வந்து சொல்லுவான்? சொல்லுங்க பாப்பான். நீ யாரை திருப்திப்படுத்துன்னு நினைச்சியோ அவன் தான் முதல்ல வருவான் நீ கெட்டவன் சொல்றதுக்கு. நீ யாரை திருப்திப்படுத்த வேண்டுமோ அவரை திருப்திப்படுத்தினா உன் முதலாளி உன்னை வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு வேலியை அவர் போடுவாரு. உன்னை நடத்துறவர் அவரு. இவரு உன் வேலையை கர்த்தர் பார்ப்பாரு. உன் வேலையை கொடுத்தது யாரு? அவருக்கு நீ உண்மையா இருந்தா போதும். அந்த வேலையில கர்த்தர் உன்னை மேன்மையா உயர்த்தி நடத்தும். அங்க போன்னு அங்க போய் தேவையில்லாத அந்த நேரத்தை 1 மணி நேரம் ரெஸ்ட் சில எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த வேலையை கொடுத்தவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்க உண்மை நிமித்தம் உங்களை உயர்த்தணும்னு அங்க தீர்மானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அல்லேலூயா. அதனால கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறாரு. எபேசியர் 6:12 ஒரு போராட்டம் நமக்கு உண்டு. எதோடெல்லாம் போராட்டம் உண்டு? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வாசிங்க சிஸ்டர், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். யாருக்கு போராட்டம் உண்டு? யாருக்கு போராட்டம் உண்டு? எதுலயாவது ஒரு வழியில வருவான் அவனை போராடணும்னு. உங்ககிட்ட துரைத்தனங்களும் சகல விதமான காரியத்துல உங்ககிட்ட போராடுவான். உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரானா? உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. உன் போராட்டத்தை முடிவு கொண்டு வருகிறது கர்த்தர். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர் கர்த்தர். 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டத்தை போராடினேன். வாசிங்களே வசனத்தை. 1 தீமோத்தேயு 6:12. அல்லேலூயா. எப்படி அழகா கொண்டு வர்றாரு பாருங்க நம்முடைய ஆண்டவர். போராட்டத்தை போராடு. எதுக்கு போராடணும்? நான் நீதியா நடக்கிறதுக்கு போராடணும். நான் உண்மையா அந்த உலகத்துல வாழ்றதுக்கு போராடணும். நிறைய போராட்டம் வரும், நிறைய போராடுவீங்க. ஆனா கர்த்தர் உங்களை விட்டு கொடுத்துட்டு போகவே மாட்டார். குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. ஒரு நாள் நீங்க உண்மையா வேலை பார்த்ததுக்கு பரிசை கர்த்தர் வந்து கொடுப்பாரு. எவனும் அவார்டு, எவன் இந்த உலகத்தில் உள்ள அவார்டை விட்டுருங்க. இந்த உலகத்தில் உள்ள கருவாடே வேணாம். கர்த்தர் கொடுப்பாரு உனக்கு அவார்டை.
மேன்மையான அவார்டு கொடுப்பாரு. நீ எவ்வளவு நல்லா உழைச்சாலும் உன்னை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னத்தை வேலை செஞ்சு கிழிச்சான்னு வாங்க. ஆமா பாஸ்டரா, இப்படித்தான் நடக்குதுங்க. குமுறல் அவங்களால அடக்க முடியல, கொட்டி தீர்த்துறாங்க. சிஸ்டர், நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் தான் வரும். நீங்க அவங்கள திருப்திப்படுத்தாதீங்க, கர்த்தரை திருப்திப்படுத்துங்க. கர்த்தர் தான் உங்களை அழைச்சவர், கர்த்தர் தான் உங்களை நடத்துவாரு, உங்களை வெட்கப்பட விட மாட்டாரு. அவர் உங்களை மீட்டெடுத்து வர வேண்டும் முடிவெடுத்துட்டாரு. ஒரு காரியத்தை அப்பா உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ நம்ப முடியாத காலத்தை நான் கொண்டு வர போறேன். உன் போராட்டம், உன்னுடைய பயங்கரமான போராட்டம் சில 5 வருடத்துக்குள்ள இழந்து போனதை அள்ளிட்டு வந்து நிப்ப. கர்த்தர் சொன்னதை எழுதிட்டு வந்திருக்கேன். சில மாற்றங்களை நீ காண்ப. சிலருடைய திருமணம் அற்புதமா இருக்க போகுது. சிலருடைய காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறி இருக்குமா, எழுதி கூட வச்சுக்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறிடும். இன்னும் 5 வருஷத்துக்குள்ள கர்த்தர் உன்னை வேற லெவல்ல நடத்துவாரு. நீ சில காரியத்துல உறுதியாயிரு. நீ இழந்து போனத 5 வருஷத்துக்குள்ள மீட்டு எடுத்து கொண்டு வருவ. சிலரெல்லாம் வாஷிங் மிஷின் சில காரியத்தெல்லாம் வாங்க போறீங்களா? ஏசப்பா எவ்வளவு அழகா சொல்லிக்காரு. ரோட்ல கடந்து துவைச்சு போராடி கொண்டிருந்த ஒன்ன பார்த்து தான் சொல்றாரு, உன் வீட்டுல ஒரு மிஷினை பார்க்க போகிற. அது இயந்திரம், அது விசேஷித்ததா இருக்க போகுது. கர்த்தர் நீ அவர் சொல்றத நீ நம்ப மாட்டேன்றாரு. நம்ப முடியாததை கொடுக்க போறாராம். இப்ப இருக்க சூழ்நிலையில உன்னால் நம்ப முடியாது, ஆனா அதை உன் கையில் கர்த்தர் கொடுக்க போறாராம். அவர் சொன்னதை நான் சொல்றேன், நீ நம்ப மாட்ட. உன்னை ரட்சித்த நோக்கம் எதுக்குன்னா, உனக்கு எடுத்து வச்சதை உன் கையில கொடுக்கறதுக்கு தான் உன்னை ரட்சித்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ எதுக்கும் போராடாத, நீ எதுக்கு கவலைப்படாத. ஆபிரகாம நடத்தினேன், ஈசாக்க நடத்தினேன், உன்னையும் நடத்துவேன். அல்லேலூயா. இந்த போராட்டத்துக்கு முடிவு வரப்போகுது. நீ எதிர்பார்த்தது நடக்க போகுது. நீ நினைக்காததை கர்த்தர் உனக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வர போறாரு. வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், நீ எதுவா 2 வீலரா இருக்கலாம். நீ நினைக்காததை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வர போறாரு. நம்பவே முடியாது உன்னால, அதை கொடுக்க போறாரு. நம்ப முடியாததை கொடுக்க போறாரு. நம்ப முடியாததை நீ பெற்றுக்கொள்ள போகிற. கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைங்க இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஞானத்தை கர்த்தர் உன் பிள்ளைக்கு கொடுக்க போறாராம். ஆமென், ஆமென். நீ இதுவரைக்கும் இந்த காரியத்துக்கு நான் தவறான முடிவு எடுத்ததுனாலதான் இப்படி நடந்திருக்குன்னு சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இந்த சபையில உன்னை வச்சு சொல்றாரு, இல்ல நீ சரியாதான் முடிவெடுத்திருக்க. இந்த இடத்துல அந்த முடிவு மாறுது. அந்த முடிவை இயேசு மாத்துறாரு. விழுந்து போயிட்ட, ஒண்ணுமே கிடைக்காது, நடக்காதுன்னு சொன்னவனுக்கு முன்னாடிதான் உன்னை வாழ வைக்க போறேன்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ற, சொல்லட்டுமா? வேணுமா? உங்க பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையில பார்க்காத விசன்ஸ, பார்க்காத பொருட்களை, பார்க்காத தரிசனத்தை நீ பாப்ப, நீ பாப்ப, நீ பாப்ப, நீ பெற்றுக்கொள்வ. கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டது எதுக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பெற்றோர் பார்க்காததை பார்க்கறதுக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்க. எது வரைக்கும் நான் இந்த போராட்டம் நினைச்சு வந்து உட்கார்ந்திருக்க. கர்த்தர் ஒரு சில நாட்கள்ல அந்த முடிவை கொண்டு வர போறாரு. நீ நம்பு. கர்த்தர் உன்னை விசாரிக்க வர்றாரு. சரியான நேரத்துக்கு சில நபர்களை கர்த்தர் உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவாரு. அவங்க எதுக்கு வந்திருக்கான்னு குழம்பி நிப்ப. அவங்க ஒன்ன உயர்த்துறதுக்கு தான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதனானவர்கள். அவங்கள நம்பாத, நான் தான் அவர்களை அனுப்பியிருக்கேன். அவங்க மூலமா நீ உயர்ந்து வருவ. வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது, வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. சிந்தனையில ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருந்த காரியத்துக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வராரு. ஆமென், ஆமென். இந்த முடிவு வருது.
சிலருடைய மனசுல இருக்க போராட்டம் மாறுது. எதை அதிகமா நீ பேசுறியோ அந்த காரியம் தான் உன் சிந்தைக்குள்ள வந்து இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்துச்சு. இனிமே நன்மையானதை பேசு. எனக்கு கிடைக்கும், எனக்கு தான் அது தருவாரு, நான் தான் நல்லா இருக்க போறேன், என் பிள்ளை மாறிட்டான், என் கணவர் மாறிட்டாரு, என் குடும்பமே மாறிடுச்சு, எனக்கு கிடைச்சிருச்சுன்னு உன் எண்ணத்தையும் பேச்சையும் மாத்து. நீதான் அந்த காரியத்தை பெற போற. இன்னைக்கு உன் யோசனையை மாத்த சொல்லி சொல்றாரு. இது வரைக்கும் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஒரு சில கூட்டம் எளிமை வந்துச்சு. நீ அதை குறித்து கலங்கிட்டு இருந்த, கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. எனக்காக ஏசு இருக்காருன்னு உன் சிந்தையில கொண்டு வா. உன் நிம்மதியும் அதோட சேர்ந்து வருது. நீ தள்ளாட மாட்ட. எந்த இடத்துல உன்னை தள்ளாடவா மாட்டாரு. உனக்கு யோசனையை கத்தரே, உன் யோசனை கத்தரே. யோசனையில் பெரியவர் உள்ள வட்டாரு. இதுவரைக்கும் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதவ உன்னை இனிமேல விட்டு கொடுக்க மாட்டாரு. இனி சிலருடைய சிந்தனைகள் மாறுகிறது. சிலருடைய சிந்தனை இயேசு மாத்துறாரு. சிலருடைய பாதையை மாத்துறாரு. நீ யோனாவை போல சில வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நீ போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, வர வேண்டிய நேரத்துல சரியா நான் வருவேன். யோனாட்ட பேசுறத போல உன்கிட்ட பேசுவேன். உன் வழியை திருப்புவேன். உன் வழி திரும்பும். நீ நினிவேக்கு போவ. என்னுடைய தீர்க்கதரிசியா, என்னுடைய வார்த்தையா நீ போய் நிப்பன்னு கர்த்தர் சொல்றாரு. என் வார்த்தையா நிப்ப, என் வார்த்தையா போய் நிப்ப. இயேசுவுக்கு சித்தனா முடிவருகிறது. உன் வாழ்க்கையில இனி நல்லதுதான் நடக்கும். இனி நீ எதுவுமே நல்லதுதான். இனி கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ எடுத்த தீர்மானம் அல்ல, நான் எடுத்த தீர்மானம் நல்லதை கொண்டு வந்துருச்சு. இனி நல்லதே நடக்கும். இது நல்லதே பெற்றுக்கொள்கிற. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைச்சான். அது 100 மடங்கு பலன் எடுத்தது. இனி நீ 100 மடங்கு பலனை எடுப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். 100 மடங்கு பலன் உன்னை தேடி வருகிறது, உன் வீட்டை தேடி வருகிறது. கர்த்தரே அதை கொடுக்கிறார். உன் பிள்ளையுடைய தாறுமாறான பாதைகளை, வழிகளை கர்த்தர் இன்னைக்கு மாத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்த பொழுது அநேகர் ஏளனமா கேவலமா பேசுனாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த தேசத்திலேயே, அந்த காலத்திலேயே, பஞ்சமான காலத்திலேயே 100 மடங்கு பலனை எடுக்க கிருபை செய்தார். வழியே இருக்காது, வாய்ப்பே இருக்காது, நீ பலன் அல்லுவ. சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, கேட்டீங்கல்ல? சம்பளம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னு. ட்ரெஸ் வந்துருச்சா? இதுதான் விசுவாசம், நம்புறது. கர்த்தர் என்ன பார்த்துக்குவாரு, என் பிள்ளைய பார்த்துக்குவாரு, என் வாழ்க்கையை பார்த்துக்குவாரு. நான் இது வரைக்கும் கண்ணீரோட ஓடி இருக்கலாம், கவலையோட ஓடி இருக்கலாம். என் பாதைகளை கர்த்தர் நெய்யாய் பொழிய பண்ணுவார்னு நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன் பாதையை மாத்துவார், உன் நிந்தைய மாத்துவாரு. உன்னை இதுவரைக்கும் அவமானப்படுத்தினவங்க வெட்டி தலை குனிஞ்சு போயிருப்பாங்க. ஏண்டா அவர் எப்படி சொன்னோம், ஏண்டா இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னு அவங்கள துக்கப்படுத்த கர்த்தர் இறங்கிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வார்த்தைகளை கர்த்தர் உன் வாயிலிருந்து மாத்துறார். இது நிறைவான மாசம், இது உச்சிதமான மாசம். நீ இதுவரைக்கும் கையேந்தின காலம் முடிவுக்கு வருது. இந்த 20 நாட்களுக்குள்ள கர்த்தர் உன்னை கொடுக்கிறவனா மாத்துறாரு. நீ கொடுக்க போற. இது நிறைவான மாசம். இது பல ஜென்மங்களிலே கிடைக்காத அனுக்கிரகமான காலம். கர்த்தர் உன்னை அனுக்கிரகமான காலத்துல உன்னை விசேஷித்த விதமாய் நடத்துகிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை வேத வசனத்திலிருந்து வாசிச்சு ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ஏசாயா 41:12 வாசிங்க. இது உங்களுக்குன்னு கர்த்தர் சொன்னது. இது உங்ககிட்ட கொடுத்து நான் முடிக்கிறேன். உன்னோட போராடினவர்களை நம்பர் மட்டும் ஆமே சொன்னா போதும். இனி நீ பார்க்க மாட்டேன். இங்க பாருங்க,
உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த லெட்டரு, உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உங்ககிட்ட போராடிக்கிட்டு இருந்தவன் இனிமே இங்க இருக்க மாட்டான்னு சொல்றார். பாவத்திலையோ உன்னுடைய வேதனையிலேயோ உன்னை கண்ணீரில் அவன் நினைச்சு விழத்தொள்ளலாம் நினைச்சான். கர்த்தர் இன்றைக்கு என் வார்த்தையை என் பிள்ளைகிட்ட கொடுக்கிறேன். உங்ககிட்ட போராடினவனை இனி நீ பார்க்க மாட்ட மகளே, இனி நீ பார்க்க மாட்ட மகனே. அவன் விலகி ஓடுறான், உன்னை விட்டு ஓடி போகிறான். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, உன்னை இதுவரைக்கும் துக்கப்படுத்திக்கிட்டு, உன்னை இதுவரைக்கும் துக்கப்படுத்திக்கிட்டு உன்னை அமர்ந்து கொண்டிருந்தவன் உன்னை விட்டு ஓடுறான். உன்னை விட்டு விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்கிறாரு. அதன் ஓடுகிறான்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வார்த்தையா கொடுத்துட்டேன். இந்த 20 நாள்ல என்ன வேணாலும் நடக்கும், நன்மை நடக்கும். வெக்கப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கொடுப்பாரு. வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். உன் சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். ஏனா நீ அம்மாக, ஏனா நீ பிள்ளை, இனி நீ வெக்கப்பட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் நிந்தைகள் மாறுகிறது, உன் அவமானங்கள் மாறுகிறது. சகலத்தையும் மாத்துகிற இயேசு இன்றைக்கு உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தை நான் தான் கொடுக்கிறேன், நீ விசுவாசின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தையை நான் தான் உன் இடத்துல அனுப்புகிறேன். உன் பெற்றோர் காணாததை நீ காண்பேன்னு சொன்னது நான் தான். நான் இதுவரைக்கும் உன்னை நடத்திட்டு வந்தேன், இனிமேல நான் நடத்துவேன். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இனிமே நான் விடவே மாட்டேன், இனி நான் கைவிட மாட்டேன். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்டாய். சரியான நேரத்துக்கு அவர் உள்ள வருவாரு. பர்த்திமை குருடன் கர்த்தரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததுனால அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பினான். இனி நீ பார்த்துட்டேனா, கர்த்தர் சொல்றாரு, பார்வை அடைந்தவனாய். இன்னைக்கு கர்த்தர் உன்னை சந்தித்தது நிச்சயம் உண்மைனா, கர்த்தர் வார்த்தை உன்னை சந்தித்தது நிச்சயம் உண்மைனா, கர்த்தர் இன்னைக்கு நீ முகமுகமா பார்த்திருக்கிறது போல கர்த்தர் உன் வாழ்க்கையை மாத்த போறாரு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இயேசுவை பார்க்கலையோ அவங்கள பிடிச்சு இழுத்துட்டு வந்து இயேசு கிட்ட நிப்பாட்டுங்க. அவர் பார்க்கட்டும், அவங்க வாழ்க்கை மாறட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும், அவங்கள கர்த்தர் உயர்த்தட்டும், அவங்க வாழ்க்கை இனி மாறட்டும். முழங்கால் படியிடலாமா? நீங்க ஏசப்பாக்கு முன்னாடி தான் முழங்கால் படுறீங்க, யாருக்கு முன்னாடி இல்ல. தைரியமா நீங்க முழங்கால் படுங்க. கர்த்தர் இன்னையில இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை என் பிள்ளை வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன்னு கொண்டு வர போறாரு. உன் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்களாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்துல வந்து நிக்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்க தான் பேசியிருக்கீங்கன்னு இந்த வார்த்தை அநேகருக்கு பல நாடுகளுக்கு ஆண்டவரே கடந்து போக போகுது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும். யாரெல்லாம் என்ன நான் தாழ்த்துறேன்னு முழங்கால் போட்டு முக்காடிட்டு காத்திருக்காங்களோ அவங்கள நீங்க இப்ப சந்திக்க போறீங்க. அவங்க உங்க பிள்ளை உங்களுக்காக தான் முழங்கால் போட்டு, ஏன் எங்க அப்பா வராரு, எங்க அப்பாவை நான் வரவேற்க நிக்கிறேன், எங்க அப்பாவுக்காக காத்திருக்க நிக்கிறாங்க. அவங்கள தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கை மாறட்டும், அவங்க வாழ்க்கை மாறட்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்கள் ஆண்டவரே மாற்றி கொடுங்க. இதுவரைக்கும் நீ அழுது இருக்கலாம், இனி உன் அப்பா சொல்றாரு, என் கையில வச்சு உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. என் உள்ளங்கையில வச்சு நான் உன்னை தாங்குவேன், என் கையில வைத்தவனை தாங்குவேன், என் பிள்ளைகளை நான் தான் தாங்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. சில பேரு வஸ்திரத்தை குறித்து கவலைப்படுறீங்க, சில பேர் உணவை குறித்து கவலைப்படுறீங்க. கர்த்தர் நான் கொடுப்பேன்னு சொல்றார். நான் அதை கொடுப்பேன், நீ கவலைப்படாத. என்ன நம்பினா தைரியமா இறங்கி வா. நான் தான் உன்கிட்ட பேசுறேன்னு நீ இறங்கி தைரியமாவா, எனக்கு முன்னாடி நில்லு. யாக்கோபு எப்படி என் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னானோ, முகத்துக்கு முகமா நின்னானோ, அதே போல நில்லு. மோசே நின்னப்ப அவன் முகம் பிரகாசிச்சது, இன்னைக்கு உன் முகம் பிரகாசிக்குது. ஆண்டவர் இன்னைக்கு வழி நடத்த போறாரு. இதுவரைக்கும் இல்லாத முடிவு, நல்ல முடிவு, நல்ல முடிவு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. அது மாறுகிறது, நன்மைக்கு ஏதுவாய் கிடைக்கிறது.
அப்பா உடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சதித்து வழிநடத்தும். உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.